திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஏராளமான புதிய விஷயங்கள் நான் பேசியே திருவேன்னு செல்வராஜ் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்க சொல்ல போற விஷயத்தை கேட்கறது தான் நான் ஆவலோட காத்திருக்கேன் செல்வராஜ். நிச்சயம் சார், நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு. சொல்லுங்க. முக்கியமாக கூலி 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 ஆமா, சூப்பர் திரைப்படம். சூப்பர். கூலி திரைப்படத்தினுடைய டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் திரைப்படம் ஃபுல்லா பார்த்துட்டாரு. தலைவரே 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 உங்க படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க பார்க்கணும், நீங்களே பார்த்துட்டு இருந்தா எப்படி? என்ன தலைவர் இதெல்லாம்? சரி, ஓகே. அது லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் தளபதி திரைப்படத்துக்கு பிறகு இதை தான் முழுமையா பார்த்துருக்கிறார். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லா படமுமே முழுமையாக வெளிவந்து எல்லாரும் கூட தான் பார்ப்பாரு. ஆனா தனியாக இவர் இந்த படத்தை இப்ப பார்த்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாராம். மகிழ்ச்சியா இருக்காரு. ஓகே, சூப்பர். தலைவரே தலைவரே கூலி படம் அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் இல்லையா? சூப்பர் ஸ்டார் பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. ஆமா, பச்சைக்கொடி காமிச்சிட்டார். இந்த கூலி படத்துல இப்ப சௌபின் சாகிர் நடிக்கிறாருல்ல, சௌபின் சார் நடிக்கிறார். ஆமா, மலையாளக்கரோரம். ஆமா, அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல பிக்ஸ் பண்ணது வேற ஆளா? யாரு? பகத் பாசில. பகத் பாசில். ஓ, பகத் பாசில பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்காகவே 6 மாசம் அந்த கதாபாத்திரத்தை தயார் பண்ணியிருக்காங்க. ஓ, 6 மாசம். ஆமா ஆமா, திட்டமிட்டு அந்த கதாபாத்திரத்தை எவ்வளவு கிரேட்டா கொண்டு வர முடியுமோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப ஆல்ரெடி வேட்டையன்ல அவர் பண்ணிட்டாருங்கிறதுனால இல்ல, பண்ணிட்டாரு ஒண்ணு, இன்னொன்னு அவருக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால, கால் ஷீட் இல்லைங்கிறதுனால தான் மாரிசன் படம் நடிச்சிட்டு. ஆமா, மாரிசன் வரப்போகுது. ஆமா, அது அந்த நெருக்கடிகள் இருந்ததுனால அவரால் பண்ண முடியல. ஆனாலும் சரி, சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு படத்துல நடிச்சிருக்கிறாரே, நம்ம சௌபின் தான் இருக்கிறாருன்னு சொல்லி சௌபினை தூக்கி இங்க போட்டாங்க. சௌபினை தூக்கி, ஓகே ஃபைன், ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம் தான். சௌபின் அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாறாரு. அதே மாதிரி இப்ப மாரிசன் பத்தி சொன்னோம்னா எங்க அது கூடிய சீக்கிரம் அது வெளிவர போகுது. ஆமா, இந்த மாசம் வெளிவருது இல்லையா? அது ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுது, அண்ணே சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு அந்த மாமன்னன் படத்துடைய டைலாக் தான் ஞாபகம் வந்தது. தூக்கி வளர்த்த பையனோட டிராவல் பண்றாரே வடிவேலு, என்ன கதையா இருக்கும் மாரீசன் அப்படின்னு சொல்லி. எனக்கு சின்ன வயசுல அந்த மாயாவி மாரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி, ஏதோ ஒரு குழந்தைகளுக்காக ஒரு மாயாஜால தொடர் ஒன்று வந்தது. அது மாதிரி என்னடா மாரீசன் பேர் வச்சிருக்காங்களே அப்படிங்கிறப்ப அது ஒரு கியூரியாசிட்டி டெவலப் பண்ணுது. பட் இருந்தாலும் மாரீசன் டைட்டிலுக்கும் அந்த கதைக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்கு, வேற ஒரு களம் இருக்கு. இல்ல, அது நல்லா இருக்கும் போல் இருக்கு. அது என்னன்னா, அதனுடைய கதையை சொல்லி இருக்கிறாரு அதனுடைய இயக்குனர். என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவேலுக்கு அல்சைமர் நோய், மறந்து போகக்கூடியது. அப்போ இவர் வடிவேல் சார் ஒரு ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போறாரு. அப்போ அங்க ஏதோ நடக்கு போல் இருக்கு. அது அந்த மறதியில இந்த காசை அடிச்சு மாத்துறதுக்காக பகத் பாசில் வராரு. ஓ, அப்படியே வாங்க சார் உங்களை கொண்டு விடுறேங்கிற மாதிரி அப்படியே ஒரு டிராவல் போல் இருக்காது. இயக்குனர் சொன்னதாக வெளியே இருக்கு அந்த தகவல். எங்க ஊர் வர போறாங்க. ஆமா, நாகர்கோவில் வர போறாங்க. நாகர்கோவில் வரைக்கும் போறாங்க. அதாவது சென்னையில எடுத்த ஏடிஎம் எடுத்த காசை நாகர்கோவில் வரைக்கும் கொண்டு போறாங்க. ஆமா, ஒரு பைக்லயே ஒரு டிராவல். ஆமா, இதுல அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க என்ன ஆகுது, காசை எடுத்து. அல்சைமர் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஞாபகம் மறதி அப்படிங்கிறது. பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மறந்துடுவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா, பட் அந்த ஒரு கேரக்டர் வடிவேல் சார் பண்ணும்போது அது வித்தியாசமா இல்ல. இப்ப நான் எதுக்கு வந்தேன், ஆமாம்மா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த ஒரு இதுல நம்ம எதிர்பார்ப்புல இருக்கோம். அப்போ பாரதிதாசனா பாரதிராஜா, பாரதிதாசனா கண்ணதாசனா, ஐயோ குழப்பிட்டேனா, ஐயோ அவரே குழப்பிட்டாரு. அது செமையா இருக்கும் அந்த காமெடி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வேற என்ன அடுத்த படங்கள்லாம் வர்றதை பத்தி என்ன போட்டிருக்காங்க? இதுலயுமே இப்ப லோகேஷ் கனகராஜை பற்றி சஞ்சய் தத் ஏற்கனவே வருத்தப்பட்டார். எனக்கு அந்த கதாபாத்திர தரவே இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன கேரக்டர் கொடுத்து அவரு யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேடி வாய்ஸ் இப்படி இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் அவர் தமிழ்ல இப்படி பேசுவாரு. அதான் அவரு சின்ன கேரக்டர் கொடுத்து என்ன யூஸ் பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்திருக்கலாம் இல்லே. ஆமா,
அரே மதராசி. மதராசி, ஐயோ அது வேற படம். மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாரு. பராசக்தி எல்லாம் வேற. மதராசி அவர் வந்து போன் பண்ணி பேசியிருக்கிறார். ஏஆர் முருகதாஸ். ஓ பூரா சஞ்சய். ஆமா ஆமா, சஞ்சய் தத் வந்து பேசியிருக்கிறாரு. நான் சும்மா விளையாட்டா தான் சொன்னேன், நம்மள மாதிரி சோசியல் மீடியா தான் தூக்கி பரத்தி அதை பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டாங்க. அதான் என்னடா அது விளையாட்டா சொன்னதே விளையாக்கிட்டீங்களா? ஆமா தம்பி, நான் சும்மா சொன்னது பூரா நீங்க வந்து விளையாட்டுக்கு எடுத்துக்கங்க. ஆமா, அடுத்த படத்துல கூப்பிடாம இருந்தாதீங்க, அடுத்த படத்துல இன்னும் பெட்டரா பண்ணுவோம் அவரு வேற மாதிரி. ஆமா, லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து பெரிய மேதை ஒன்றும் கிடையாது, என்னுடைய திரைப்படங்கள்ல தவறுகள் இருக்கு, நான் எடுத்த படங்கள்ல வந்து தவறுகள் இருக்கு. ஆனாலுமே அவர் ஃபோன் பண்ணி பேசினாரு, மகிழ்ச்சி தான், ஆனா அவருக்கு ஒரு படம் இருக்கு. ஆமா இருக்கு சொல்லி, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரா? சூப்பர், ஹாப்பி ஆயிட்டார்ல. ஆமா, அடுத்தது வேற. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு அடுத்தது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு துடிப்போட இருக்கார்ல, வெற்றிமாறன் சாரோட படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால இப்ப 10 கிலோ எடையை குறைங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 10 கிலோ தானே இருக்காரு. ஆமா, ஒரு சில நாட்கள்ல அந்த எடையை வந்து சிம்புக்கு வந்து நான் ஒரு அருமையான டைட்டில் வச்சு ஒரு கதை வச்சிருக்கேன், தூங்காதே தம்பி தூங்காதே. அதான் டைட்டில். ஏன்னா பழைய படத்துக்கு போயிட்டீங்க. இல்ல, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் வந்து சிம்பு. சரி, எதை நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டாரு அவர். நிறைய படங்கள் வரிசையா பண்ணுவாரு, நம்மளெல்லாம் மகிழ்ப்பாருன்னு பார்த்தா, அதாவது அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் எவ்வளவு தெரியுமா? அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றாங்க. ஆனா அவர் என்னன்னா, படங்கள் நிறைய பண்ணாம நிறைய ரெஸ்ட் எடுத்து நான் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற டைட்டில் நான் வச்சிருக்கேன். யாராவது பின்னாடி அந்த டைட்டில் வச்சு சிம்பு வச்சு எடுத்தீங்கன்னா என்ன கேட்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், தூங்காதே தம்பி தூங்காதே. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எப்படி அதனுடைய ப்ரொமோஷன் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு சார். என்ன வேலை? ப்ரொமோஷன் ஷூட் நடந்துட்டு இருக்கு. நடக்குதா? அந்த வட சென்னை திரைப்படத்தினுடைய அந்த கதைக்களத்தினுடைய இதுல இருந்து ஒரு சீக்வன்ஸை எடுத்து தான் பண்றாங்க இந்த திரைப்படம். ஆமா, அந்த ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் வந்து அந்த ராஜன் கதாபாத்திரத்துடைய முன்னாள் ஸ்டோரி அப்படிதான் சொன்னாங்க. அதை வச்சு இந்த ப்ரொமோஷன் ஷூட் ஏற்கனவே பண்ணாங்க, சரியில்லை மறுபடியும் பண்ணுங்க, திருப்பி பண்றாங்க. ஓகே, அப்ப சிம்பு வந்து அந்த பழைய அந்த லாங் காலர் சட்டை 2 பாக்கெட் வச்சது ரொம்ப ஒல்லியான ஒரு கேரக்டராக இல்ல, வித்தியாசமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே ஓகே. சிம்பு தான் அப்ப வளர்ந்து வந்தோன்னே அமீரா? தெரியல சார். இல்ல சார், ராஜன் கதாபாத்திரம்னு நான் யோசிச்சேன். நான் சிம்பு தான் வளர்ந்து வந்தோன்னா அமீர் இல்ல சார், இதெல்லாமே வந்து வெளியில சொல்லப்படுறது, அவராக எதுவுமே சொல்லல. அவர் எதுவும் சொல்ல. ஆமா, இயக்குனர் எதுவுமே சொல்லல. இல்ல, அவரும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இதை நோக்கி தான் அந்த டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு. ஆமா, இல்ல இந்த இதனுடைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. இது நம்மள மாதிரி சமூக வலைதளங்கள்ல உள்ளவங்க பேசி ஊதி பெருசாக்குறது தானே. ஓகே ஓகே. அப்ப அது வந்து வெற்றிமாறன் VCU, வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வரும். ஒரு பிற்காலத்துல வந்து ஒரு படத்துல இந்த பக்கம் தனுஷும் அந்த பக்கம் சிம்புவும் சந்திக்க ஒரு காட்சி இருந்தாலும் இருக்கும்ல. இருக்கும். அது மாதிரி ஏதாவது LCUல இருக்குமா சார்? லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்ல, அதாவது இப்போ லியோ படத்துல வந்து கிளைமேக்ஸ் காட்சியில வந்து கமல் சாரே பேசுற மாதிரி ஒரு டைலாக் வரும், விஜய் சார் போன்ல கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது கூலி படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஏதோ ஒரு போன்லயோ ஒரு காட்சியிலயோ வந்து கமல் சார் பேசுற டைலாக் வருமா? சோ விக்ரம் எதுவும் சேருமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்பு இருக்கு சார். அது அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த ஸ்மக்லிங் இது இருக்குல்ல, அதை வந்து சூப்பர் ஸ்டார் பிடிப்பார் சார். பிடிச்சு இங்க இருக்கக்கூடிய வில்லன் எல்லாம் அழிப்பார். அது சமீபத்துல இன்னொரு இது கூட போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கழுத்துல ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தேன். அந்த செயின்ல வந்து தேவா அப்படின்னு போட்டு பிளட் குரூப் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்மி ஆபீசர் போட்டிருக்க ஒரு விஷயம். அது இருக்கு, தரமான சம்பவம் ஏதோ இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு சொல்லும் போதே லைட்டா புல்லரிக்குது சார், ஒரு பக்கமா புல்லரிக்குது சார். ஆமா சார், சொல்லுங்க சார். வேற அதுக்கு ஆலோசனை கொடுக்கறது யார் தெரியுமா சார்? யார் சார்? நம்ம விக்ரம் கமலஹாசன் சார். அவர் ஆலோசனையில தான் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் பண்றாரு சார். என்ன ஆலோசனை? இல்ல, இந்த வில்லன்களை அழிக்கிறதுக்கு தான் ஆலோசனை. ஓ, இப்படி கதையை நீங்க கொண்டு போறீங்க சார். கதையை மாத்துறீங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன கதை சொல்ல, சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தாரு, அது பார்த்தோன்னு யோசிப்பார்,
நான் பார்த்த கதையில இது இல்லையே அப்படின்னு அது மாதிரி ஏதாவது யோசிப்பார். ஃபைன், நீங்க சொல்லுங்க. இப்படி பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல சார், இதனுடைய வியாபார விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆமா பிரம்மாண்டமாக பேசி கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்னு எல்லாம் வருது. நம்ம நிறைய திரைப்படங்கள் வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்கள் வந்து பெரிய லெவல்ல போகுது, ஓடிட்டு இருக்கு. ஓடிடில வந்து அந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஓடிடியில் வந்து இப்போ இந்த மாதிரியான மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்குறாங்கல்ல, இந்த திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து இந்த லெவலில் கொடுத்தா போதும் காசு அப்படின்னு சொல்லி ஒரு லெவல்லே நிற்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ புதிய தகவலாக இருக்கு. ஏன்னா தக் லைஃப், ரெட்ரோ, விடாமுயற்சி இந்த மாதிரியான நிறைய படங்களை வந்து பெருந்தொகை கொடுத்து வாங்கின நிறுவனங்கள் இருக்குல்ல, ஓடிடி பெரும் நட்டத்தை வந்து சந்திச்சிருக்கு. அதனால வந்து அவங்க வந்து இவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இனிமே உங்களுக்கு காசு கொடுத்து நாங்க படத்தை வாங்க மாட்டோம். ஆமா, அதுல வந்து கூலிக்கு பாத்தீங்கன்னா 125 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் வந்து விஜய் சாரோட கடைசி திரைப்படம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சும்மா இருங்க, அதெல்லாம் தளபதி விஜய் நடிப்பாப்ல. அவர் நடிக்கலைன்னா அப்புறம் தமிழ் சினிமால மிகப்பெரிய இழப்பு. நடிக்கலைன்னா அப்புறம் தெரியும். ஆமா, நடிக்காம மட்டும் போங்க நீங்க தளபதியே. ஆமா, நீங்க பொது வாழ்க்கையில இருங்க, ஆனா இருந்தாலும் அப்பப்போ உடம்புனுங்க. ஏன்னா விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளருக்கும் ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய ட்ரீட் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் பசங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க, எல்லாரும் விஜய் 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 அப்படின்னு. அப்ப அந்த பசங்களும் ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குமா இருக்காங்க இல்ல. அதனால நீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் படம் நடிக்கணும், அது எங்களுடைய ரிக்வஸ்ட். அதே தொகையில தான் வந்து விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரியா, நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருந்த இந்த பார்ட் 2 எடுக்கிறது எல்லாம் தடை பண்ணணும்னு சொல்லி தடை செய்ய வேண்டும். என்னன்னா எந்த சம்பந்தமே இருக்காது முதல் பார்ட்டுக்கும் ரெண்டாவது பார்ட்டுக்கும். ஆமா, அந்த முதல் பேரை வச்சே போட்டு நம்மளும் போய் தியேட்டர்ல உட்காந்து ஏண்டா இப்படி ஒரு படம் எடுத்தா, அது ஏன் அந்த பார்ட் வந்ததுன்னே தெரியாதுன்னு அதெல்லாம் சமீபத்தில் அது மாதிரி ஒன்று நடந்தது, அதான் சொல்லியிருந்தேன். அழுது பண்ணிட்டு வருவோம் சார். இப்போ வந்து முன்னால எடுத்த ஒரு திரைப்படத்துக்கு பார்ட் 2 வரப்போகுது. மனசை திறப்படுத்திக்கிறேன். என்ன படம் மட்டும் சொல்லுங்க. அது எந்த டீம்னு சொல்றேன் சார். இல்ல என்ன படம்னு சொல்லுங்க. சூரியவம்சம். நட்சத்திர நலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பரப்போ. காப்பிரைட். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பரப்போம், போம் போம் போம். அது வந்து சூப்பர் குட் பாட்டு முழுசா பண்ணா காப்பிரைட். அதனாலதான் இந்த மாதிரி. சூப்பர் குட் பிலிம்ஸ்னுடைய 100வது திரைப்படம் சூரியவம்சம். சூரியவம்சம் ரிலீஸ் ஆனப்பே வந்து பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் எல்லாம் பண்ணாங்க. சரி, ரிலீஸ் ஆனப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து அந்த படம் சரியா போல, அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில வந்து சரத்குமார் சார் இரட்டை வேடங்களை நடிச்ச ஒரு அற்புதமான திரைப்படம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்முடைய விஜய் அவர்களை வச்சு சூப்பர் குட் பிலிம்ஸ்னுடைய 100வது திரைப்படத்தை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அவர் இப்போதைக்கு நடிக்கிற மாதிரி இல்லைல்ல, காத்திருந்தாங்க, முடியல. இப்போ நம்ம திரைப்படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. கரெக்டா. நான் வந்து இப்போதைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்கல. ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன் வந்ததுக்கு பிறகு நான் படத்தில் நடிப்பேனா இல்லையாங்கிறத பார்த்தீங்க. ஆனால் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து சார் இதுக்கு எதுவும் காப்பீட்டு வராது. இல்லை பொழப்பே அதுதான். பொழப்பில் பண்ணி நான் அப்புறம் எப்படி அதில் வந்து விக்ரமன் இல்லை படத்தை இயக்குறது. இந்த சாலமன் இருக்கார்ல, என்ன சாலமன், பிரபு சாலமன், அவருடைய இணை இயக்குனர் ஒருத்தர் தான் இயக்க போறதாக. ஆனா திரைப்படத்துடைய இயக்குனர்கள் பேரை நீங்க சொல்ற விதம் இருக்குல்ல, அதுதான் என்ன சூப்பரா இருக்கு. பிரபு சாலமன் அவர் பேரு டக்குன்னு சொல்லிடலாம். சாலமன் இருக்காரு, யார் அந்த புது இயக்குனர் அப்படின்னு பார்த்தா பிரபு சாலமன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய இணை இயக்குனர் தான் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படின்னு சொல்லி முதல் கட்ட தகவல் வெளியா இருக்கு. சரியா சார், என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, போட்டோ எடுறா அப்படின்னு இல்ல. ஆமா, இப்போ படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லார் கையிலையும் செல்போன் வச்சு செல்ஃபி எடுத்துனே இருப்பாங்க. சூரியவம்சம் 2க்கும் 1க்கும் என்ன வித்தியாசம், எல்லா கையிலையும் போன்ல இருக்கு சார் அப்படின்னா. ஸோ இதுல வந்து எப்படின்னா கதை இப்படி இருக்குமோ, அன்னைக்கு வந்து ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிச்சு முன்னேறிட்டாரு, இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு முன்னேறிட்டாரு, பெரிய வீலாக் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு.
அவரே தன்னுடைய சொந்த கதையெல்லாம் சொல்லி டெய்லி செல்ஃபி ஸ்டிக் எல்லாம் வச்சு பண்ணி, ஏன்னா இந்த காலத்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதானே. இல்லைன்னா ஒரு சாப்பாடு கடை வச்சு ரிவ்யூ போட்டே பெரிய லைட்டர் அப்படி போயிடலாம் இல்ல. இல்ல இந்த ஆசை எங்கேருந்து முளைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்கேருந்து முளைச்சிருக்கோம்? பார்ட் 2ங்கிறது எல்லா படமும் பண்றாங்க 3 BHK 3 BHK ஹிட் ஆன உடனே சூரியன் அப்படி ஒரு நட்சத்திர ஜன்னலில் வான வேட்டி பார்க்குது சிறகி விழித்து முளைத்தேன் என்று அந்த பாடலை நாங்கள் சொல்லிய போது ஐயோ என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆரம்பிச்சம் பாட்டாரு நட்சத்திர அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டேன். அடுத்ததாப்புல வந்து நம்முடைய தல அஜித், அவர் தான் பூனையோட பிஸியா இருக்காரு. பூனையை விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாரா? என்னங்க சொல்றீங்க? யார் படம்? ஆமா கிளம்பி வந்துட்டாரு. அக்டோபர் மாசம் தான் படத்தை பத்தி பேசலாம். ஆதித்ய ரவிச்சந்திரன் எடுக்கிறார்ல அடுத்த திரைப்படத்தை, அதுக்கு அடுத்தாப்புல யாரு அவருடைய திரைப்படத்தை வந்து இயக்க போறாங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியா இருக்கு. யார் 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 ரெட்ரோ இயக்குனர்னா கார்த்திக் சுப்ராஜ். நான் ரெட்ரோன்னு பழைய இயக்குனர் யாரோன்னு போயிட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்து அமர்கலம் படத்துடைய சரண் இருக்கார்ல, அவர் இயக்கிறதா இருந்தது. ஸோ இப்போ கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ட் பண்றாரா? கார்த்திக் சுப்பராஜ் அஜித் சார் காம்பினேஷன் குட் காம்பினேஷன். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து ஒரு சினிமாவோட ரசிகன். ஸோ கண்டிப்பா வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு ஒரு ஸ்பெஷல். ரெட்ரோவே எடுத்துட்டா கூட இல்லை. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூர்யா சாருக்கு சிரிக்க தெரியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். சூர்யானாவே ஸ்மைல் தான், அவருக்கு சிரிக்க தெரியலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி அந்த ஷாட் எடுக்கிறது இருக்குல்ல, செம்மையா இருக்கும். சூப்பரா. ஸோ அது அந்த கான்செப்டே ஒரு பக்காவான அதான். அது மாதிரி அஜித் சாருக்குன்னு ஒரு விஷயம் ஏதாவது வச்சிருப்பாப்ல, ஏதாவது ஒரு மாஸ் ஓப்பனிங் ஒன்று இருக்கும் கண்டிப்பா, சரியான ஒரு இது. ஆமா, அஜித் சார் வந்து இந்த திரைப்படத்துல பேச மாட்டார், இடைவேளைக்கு பிறகுதான் பேசுவார் சார். அப்படி இருந்தா அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பேசுறதே இல்லை சார். அவர் முழுக்க ஆக்ஷன்ல தான் இறங்கியிருக்காரு, பாக்குறாரு, நடக்கிறாரு, பேசும்போது எப்பயாவது ஒரு தடவை தான் காதுல கேக்குது. இருக்கட்டும் சார், சொல்லுங்க. இந்தியாவிலே மிக பிரமாண்டமாக ஒரு திரைப்படம் தயாராகுது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அது ராமாயணம். ஆமா சார். இந்தியாவிலே இதுவரைக்கும் இவ்வளோ பட்ஜெட்ல வந்து ஒரு திரைப்படம் வந்து தயாரானது இல்லை. அந்த அளவுல மிக பெரும் பட்ஜெட் 4000 கோடி ரூபாய் சார். 4000 கோடி சார். 4000 கோடி சார். கோடியை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் சார். கேட்கல சார், என்னது எவ்வளோ? 4000 கோடி. 4000 4000 5000 ஆமா 10,000 பிம்பிளிக்கு பிள்ளைப்பி அப்படின்னு அந்த மாதிரி. ஆமா 4000 கோடி. ஆமாம். அது பாருங்க, ஒரு தெரிந்த கதை அதை வந்து பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய செலவாகுது இல்ல. ராமாயணம்ங்கிறது கதை எல்லாத்துக்கும் தெரிந்தது. எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ராமாயணத்தை அவ்வளோ அழகா யாரும் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு நேர்த்தியா அதை சொல்லியிருப்பார். பட் அந்த கதையவே வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமா எடுக்கிறதுக்கு தான் இப்போ ரன்பீர் கபூர்லாம் நடிக்கிறாங்க, சாய் பல்லவி நடிக்கிறாங்க. சீதை இப்படி பேசுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. சீதா ராம் இவ்வளவு கோடி ரூபாய் செலவாக்குறதுனால கொஞ்சம் வேற மாதிரி பேசலாம். வேற மாதிரினா சீத் ராம் பாதி நிறுத்திடும், கோடிக்கணக்கில் செலவு. பட் இருந்தாலும் இல்லை சார், அது ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான பொருட்செலவுல எடுக்கிறாங்க. ஒரு பெரிய எப்பிக் அது ராமாயணம். ஆமா, ஸோ அதனால கண்டிப்பா 2 பார்ட்ல வருது சார். 2 பார்ட்ல வருது. ஆமா, அந்த படத்தை ஒரே கதையா சொல்ல முடியாது சார். அது எப்படி சொல்ல முடியும்? 2 பார்ட் பண்ணி ஆகும். அந்த காலத்துல சம்பூர்ண ராமாயணம் படம் வந்தப்போ அதுல வந்து பரதன் கேரக்டர்ல சிவாஜி கணேசன் பண்ணியிருந்தாரு, NT ராமரா பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவே 2 பாகம் 2 இன்டர்வல் படம். அப்பெல்லாம் வந்து 2 பாகம்லாம் எடுக்க மாட்டாங்க, 2 இன்டர்வல் போட்டு தான் சம்பூர்ண ராமாயணம் போடுவாங்க. அவ்வளவு பெரிய படம் அதுல. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், சிவாஜி சாருடைய நடிப்பு எங்க இருந்தாலும் தனியா தெரியும். ராமர் கேரக்டர்ல NT ராமராவ், பரதன் கேரக்டர் தான் சிவாஜி சார். ஒரு ஷாட் தான், கொஞ்ச நேரம் தான் வருவார். அட்டா அட்டா உங்கள் பாதத்தை வைத்து ஆட்பூஜை செய்து வருகிறேன், அட்டா அட்டா உங்கள் பாதங்களை ஆட்பூஜை செய்ய அப்படி சொல்லும் போதே நமக்கு இல்லை பரதரா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த லெவலுக்கு அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார் சிவாஜி சார். ஸோ அது மாதிரி இந்த படத்துல யாரு பரதனா வரப்போறா, யாருக்கு வந்து இதுல ராவணனா வரப்போறா அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. ஆமா, பார்ப்போம். 2026 தீபாவளி சார், ஒருவேளை ரன்பீர் கபூர் நடிக்கும் போது ராவணனா ரன்வீர் சிங் நடிப்பாரோ? ரன்வீர் சிங். ஆமா, ரன்வீர் சிங் வந்து பயங்கரமா நெகட்டிவ் கேரக்டர்லாம் சூப்பரா பண்ணுவார் சார். ஒருவேளை அவர் நடிப்பாரோ ராவணா?
இன்று போய் நாளை வா என கூறிய இலங்கை ஐயோ எல்லா பாட்டும் வருது, அப்புறம் டப்புன்னு நிறுத்திடுறேன் நான். சரி, ஓகே. இல்லை, இதை ராமாயணம் பற்றி பேசும்போது தான் நமக்கு சங்கர் சாரோட ஞாபகம் வருது. வேள்பாரி அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தரத்தில் அவதாரம் எடுத்தாங்கல்ல சார். ஆமாம். அந்த அளவுக்கு நான் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பலரும் வந்து யார் இந்த கேரக்டர்கள்லாம் பொருந்துவாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் சில நாட்களில் வந்து வந்துடும். இந்த நாவல் வந்து வெளிவந்த போதே இதனுடைய காப்பிரைட் சு. வெங்கடேசன் எழுதியது. திரைப்படம் எடுக்கிறதுக்கான காப்பிரைட்டை வந்து இவர் வாங்கிட்டாரு. அதுக்கான திரைக்கதையும் தயார்னு தான் நினைக்கிறேன். வேள்பாரியும் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதோட ஒன்லைன் எனக்கு தெரியும். ஒன்லைன் சொல்லும்போது, அதாவது சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை வந்து எதிர்த்து ஒருத்தர் குறுநில மன்னராக இருந்தவர் தான் அந்த வேள்பாரி. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதை ரஜினி சாரும் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். நான் வந்து பாரி எப்படி சொன்ன உடனே இறந்த முல்லைக்கு தேர் கொடுத்தார், அந்த பாரி தானே அப்படின்னா. அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதில் அந்த கேரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த புத்தகமும் ஒரு தடவை படிக்கணும். ஆனால் புத்தகத்தை படித்தா அதே மாதிரி படத்தில் இருக்குமாங்கிறது தான். வேள்பாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்கள் வர்றதுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த நில அமைப்பு இருக்குல்ல, அதனுடைய யுத்தம் இது பண்ண இது எல்லாமே பாரியை பொறுத்தளவில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மன்னன், குறுநில மன்னன் வள்ளல். ஆமா, இவனை அடக்கணுமேங்கிற மாதிரி தான் இவங்க திட்டமிட்டு வீழ்த்த முடியாது. ஆனா வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சூழ்ச்சியினால வீழ்த்துவாங்க. ஆமா, கபிலன், புலவர், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர் வரும். அதுல வரக்கூடிய விலங்குகள், காட்டெருமைகளை வச்சு யுத்தம் பண்றது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார். அந்த காட்டெருமைன்னு சொல்லும்போது அந்த காலத்துல மருதநாயகம் வந்து இந்த காளமாடு மேல ஏறி போனாங்க. அது சொன்னாங்களாம், சிஜி இருந்தா நாங்க 1 கோடி ரூபாய் பண்ணி தந்துருவோம் அப்படின்னா. 1 கோடி இல்லையே அப்படின்னாராம். அந்த மாதிரி இப்ப இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக வரும். சூப்பர். அது மட்டும் இல்ல, சங்கர் சாருக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக அமையும் சார். ஏன்னா ஏற்கனவே வந்து சங்கர் சாருக்கு கூட வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு, நல்லா வந்திருக்கு. அந்த வேலையை வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ வேள்பாரி வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, விரைவில் நம்ம பேசுவோம். ஸோ தொடர்ந்து திரைக்குறள் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, மீண்டும் பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஓகே, ஃபைன், பை.